ஒரு கஷ்டமாக இருக்கலாம். கோபம்ன்றதை விட கஷ்டம், இவ்வளோ நாள் என்ன கவனிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும். மனுஷங்களாக வாழ்ந்தவங்க தானே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனமுருகி நான் தெரிஞ்சோ தெரியாமையோ உன்னை கவனிக்கல, என்னை மன்னிச்சுட்டு இனிமேல் பட்டு உனக்கு எது சந்தோஷமோ நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கினா 2 நிமிஷம், இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறோம், மனமுருகி நம்ம முன்னோர்கள் கிட்ட கேட்குறோம் அப்படின்போது காகம் வந்து அந்த சாப்பாட்டை எடுக்கும். எடுத்த பின்னாடி நம்ம வந்து திவ்யமாக சாப்பிடலாம். இது மதியம், காலையில் அந்த எள்ளு தண்ணி இறைக்கிறது, மதியம் இந்த படையல் போடுறது, மாலை நேரத்தில் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு என்னோட 21 தலைமுறை தாய் வழி பித்திருக்கள், தந்தை வழி பித்திருக்கள், என் கணவன் வழி பித்திருக்கள், அவங்களோட மோட்சத்துக்கு நீ அருள் பாலிக்கணும் பரமேஸ்வரா அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட வேண்டி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பித்ருலோகத்துலேருந்து அவங்க அழகாக மோட்சம் அப்படின்றத அடைவாங்க. இது ஒரு சூக்ஷமான வழிபாடு, எளிமையான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இதை ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க அப்படின்னாலே சார், பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் தோஷம், ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா, ஒன்று நம்மளோட ஊழ்வினை கர்ம தோஷம் அப்படிம்பாங்க. பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதோ தப்பு செஞ்சேன், அதனால் நான் கெடுபலன்களை அனுபவிக்கிறேன். 2வது ஆபிச்சார தோஷம், நான் நல்லா இருக்கேன்னு என் எதிர் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டா அதனால் நான் கஷ்டப்படுறேன். 3வது பித்ரு தோஷம்.